மார்னிங் எந்திரிச்சதுமே ஒரு ஃபுல் இளநீ குடிச்சிட்டு பொறுமையாக நேற்று பழைய சாப்பாடு மிச்சமாக இருந்துச்சு. அதை வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்தாச்சு. ஆஃப்டர்நூன் லன்ச்சு நான் தான் சமைப்பேன்னு சொல்லிட்டு குக்கரோட சைஸ் என்னன்றது கவனிக்காமல் 1 கிலோ ரைஸையும் ஃபுல்லாக போட்டுட்டாங்க. பார்த்தா ஃபுல்லாக மேலே வந்துருச்சு. எனக்கு தம் போடவும் தெரியாது. அப்புறம் கால் பண்ணி எங்கள் சித்திங்க கிட்டே கேட்டு எப்படின்னு சொல்லி அப்புறம் தோசைக்கல்லை வச்சு ஒரு 20 மினிட்ஸ் சிம்மில் வச்சேன். ஐயோ, ஃபஸ்ட் டைம் தம் போட்டிருக்கேன். செம்மையாக வந்துருந்துச்சு. பட் எனக்கு லைட்டாக குழஞ்சிருந்தா தான் பிடிக்கும். பட் அதனால் அடி சாப்பாடாக எடுத்து எனக்கு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ஹாட் பாக்ஸில் மாற்றிட்டு அப்புறம் இந்த கத்திரிக்காய் ரைத்தா செஞ்சுருந்தேன். கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. சால்னா தான் கொடுக்குறாங்க. நானே செய்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி செஞ்சு சிக்கன் 65 எக்கு அப்புறமா வெங்காய பச்சடியெலாம் வச்சு ஒரு கட்டிட்டு லாகின் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்தாங்க. பார்த்தா செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்படியே வெளியே உட்காந்து கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐஸ் விற்றுட்டு வந்திருந்தாங்க. பால் ஐஸ் ஒன்றும் சேமியா ஐஸ் ஒன்றும் வாங்கி பால் ஐஸ் நான் சாப்பிட்டுட்டு அம்மாவுக்கு ஒரு ஐஸ் கொடுத்துட்டு நைட்டுக்கு ஒரு சீஸ் கேப்சிகம் ஆனியன் பீஸா வாங்கி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன்.